தமிழ்நாடு அரசின் மாண்புமிகு முதலமைச்சர் கழகத்தின் தலைவர் மாண்புமிகு தளபதி அவருடைய கனவு திட்டங்கள் உருவான நான் முதல்வன் என்கிற திட்டத்தின் அடிப்படையில் அரசு பள்ளியில் பயின்ற மாணவ செல்வங்களை இன்றைக்கு கல்லூரியில் தொழிற்கல்வி படிக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய காங்கேயம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மாணவ செல்வங்களை அழைத்து அவர்களை இன்றைக்கு கௌரவப்படுத்துகின்ற வகையில் பாராட்டி நினைவு பரிசு வழங்கி இன்றைக்கு சிறப்பித்திருக்கின்றோம். இது ஒரு துவக்கம். இந்த நிகழ்ச்சியிலே ஏறத்தாழ 22 மாணவ செல்வங்கள் கலந்து வந்தார்கள். அவர்கள் இன்றைக்கு சாதாரண குடும்பத்தில் கலந்து வந்தார்கள். எனவே அரசு பள்ளியில் மாண்புமிகு முதலமைச்சருடைய தந்த ஊக்கத்தின் அடிப்படையில் இன்றைக்கு அவர்கள் எல்லாம் மருத்துவர்களாக, அதே போல NIT போன்ற இன்றைக்கு தேசிய தொழில்நுட்ப கல்லூரி வரை இன்றைக்கு அவர்கள் போய் பயிலக்கூடிய வகையில் ஒரு சூழ்நிலை உருவாக்கப்பட்டிருந்தால் முழுக்க நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய கனவு திட்டமான நான் அந்த வகையில் இன்றைக்கு பல்வேறு திட்டங்களை கல்விக்காக என்று சொன்னால் மாண்புமிகு முதலமைச்சர்கள் துவக்கத்திலேயே சொன்னார்கள், மருத்துவம் கல்வியும் எனக்கு இரு கண்கள் போன்றது சொன்னார். அந்த வகையில் இன்றைக்கு முக்கியத்துவம் இருந்து மருத்துவத்துறையிலும் சரி, அதே நேரத்தில் கல்வித்துறையிலும் மாணவ செல்வங்கள் குறிப்பாக காலை செல்வமணி திட்டம், பள்ளி குழந்தைகள், அதே போல நம்முடைய புதுமை பெண் என்கிற தலைப்பில் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு இன்றைக்கு கல்லூரி கல்விக்கு போவதற்கான மாத உதவித்தொகை 1000 வைக்கிறார். அதற்கு பிறகு மாணவர்களுக்கும் இன்றைக்கு தமிழ் புதன் என்கிற தலைப்பில் மாத உதவித்தொகை என்று சொன்னால் எண்ணற்ற ஏழை குடும்பத்தை சார்ந்த குழந்தைகள் பள்ளி படிப்போடு நிறுத்தக்கூடிய சூழ்நிலை காரணம் வறுமையின் காரணமாக அவர்களையும் வேலைக்கு அழைத்து செல்ல இன்றைக்கு இருந்த சூழ்நிலை மாறி அந்த குழந்தைகளெல்லாம் கல்லூரிக்கு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி திட்டங்கள், எண்ணற்ற திட்டங்களை, அதே போல போட்டித் தேர்வு பயிலக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் ஊக்கப்படுத்தி அதே போல இன்றைக்கு அதில் முதல் கட்டமாக தேர்வானவர்களுக்கு ஏறத்தாழ சுமார் 25,000 இரண்டாவது இன்றைக்கு மெயின் சப்ஜெக்டில் தேர்வு செய்யக்கூடிய பயிற்சி ஊக்கத்தொகை, இப்படி எண்ணற்ற வகையில் இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் இன்றைக்கு சிறப்பான திட்டங்களை வழங்கி வருகின்றனர். அந்த வகையில் இன்றைக்கு அந்த மாணவ செல்வங்களெல்லாம் கௌரவப்படுத்தக்கூடிய நிகழ்ச்சி துவக்கம் படிப்படியாக விரிவு. இந்த பொங்கல் தொகுப்பு இந்த 3000 ரூபாய் கொடுக்கல, செயல வேஷ்டி 60% பேருக்கு தான் வந்திருக்கு அப்படின்னு ஒரு புகாராக இருக்கு. ஏற்கனவே கொஞ்சம் கைத்தறி துறையின் மூலமாக ஏற்பாடு செய்யப்படுகிறது. அங்கே நெசவாளர் சக்தியில் கூலி பிரச்சனை ஏற்பட்டு அதற்கு காலதாமதமாகி அந்த புதிய தயாரிப்பு பணிகள் நடைபெற்று படிப்படியாக வந்து நிச்சயமாக விரைவில் நடைபெறும்.